வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுவிஸில் உணர்வெழுச்சியுடன் நினைவு கூறப்பட்ட நடுகள் நாயகர்கள் நினைவுகள் சுமந்த வணக்க நிகழ்வு. சுவிட்சர்லாந்தில் மேலும் வேலைவாய்ப்பு இழப்புகள். 280 பணியிடங்களை நீக்கும் பிரபல நிறுவனம். ஃப்ரிபூர் கண்டோனில் போலீஸ் மோசடி. அதிகாரப்பூர்வ போலீஸ் எண்ணையே பயன்படுத்திய கும்பல். கிளாரூஸ் கண்டோனில் ஒரே இரவில் 6 திருட்டுகள். 2 இளைஞர்கள் கைது. G7 மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவா பொது போக்குவரத்து நேர அட்டவணையில் மாற்றம். ஒரே நேரத்தில் இத்தாலியிலும் சுவிஸிலும் வேலை செய்த ஆசாமி சிக்கினார். 15 ஆண்டுகள் டிக்கெட் இல்லாமல் ரயில் பயணம். சுவிஸில் 80,000 பிராங்குகள் அபராதம் பெற்ற பெண். மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. ஃப்ரைபூர் கண்டோனில் கடந்த சில நாட்களாக போலீஸ் மற்றும் போலி வங்கி அதிகாரி மோசடிகள் வேகமாக அதிகரித்து வருவதாக ஃப்ரைபூர் கண்டோனல் போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மோசடிக்காரர்கள் போலீசாரின் உண்மையான அவசர தொடர்பு இலக்கத்தையே பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மே 15ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 30 மோசடி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் 25 முயற்சிகள் தோல்வி அடைந்திருந்தாலும் குறைந்தது 3 சம்பவங்களில் மோசடிக்காரர்கள் வெற்றி கண்டுள்ளனர். இந்த மோசடிகளால் சுமார் 10,000 சுவிஸ் பணத்துடன் நகைகளும் பறிபோயுள்ளன. மோசடிக்காரர்கள் ஸ்பூஃபிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் தொலைபேசியில் உண்மையான போலீஸ் கட்டுப்பாட்டு மைய எண்ணான 0263470117 என்பதையே காட்டியுள்ளனர். இதனால் பலர் அந்த அழைப்புகளை உண்மையான போலீஸ் அழைப்பாக நம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நபரை கைது செய்ய ஃப்ரைபூர் கண்டோனல் போலீசார் சனிக்கிழமை விரிவான தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர். புல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது சந்தேகத்துக்கிடமான வாகனம் ஒன்று A12 நெடுஞ்சாலையில் பேர்ன் நோக்கி தப்பிச் செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் உத்தரவுகளை பின்பற்ற மறுத்த ஓட்டுநர் அதிக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மற்றைய வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் பிளமார்ட் பகுதியில் அந்த வாகனம் கண்காணிப்பில் இருந்து தப்பியிருந்தாலும் அதே இரவு சுமார் 10 மணி அளவில் மீண்டும் A12 நெடுஞ்சாலையில் லவுசா நோக்கி செல்வதை போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் வால் கண்டோனல் போலீசாரின் உதவியுடன் சென்ட் சஃபோரின் பகுதியில் எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு சந்தேக நபர் கைதானார். கைது செய்யப்பட்டவர் 26 வயதான இத்தாலிய நாட்டவர் ஆவார். இவர் மேற்கண்ட மோசடி சம்பவங்களுடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஃப்ரைபூர்க் அரசு தரப்பு வழக்கறிஞரின் உத்தரவின் அடிப்படையில் அவர் தற்போது விசாரணை காவலில் உள்ளார். இதற்கிடையில் விசாரணை தொடர்கிறது. மோசடிகளை தவிர்க்க பொதுமக்கள், குறிப்பாக வயதானவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஃப்ரைபூர்க் கண்டோனல் போலீசார் மீண்டும் வலியுறுத்தினர். போலீசார் ஒருபோதும் உங்கள் பணம், நகை அல்லது வங்கி அட்டைகளை பாதுகாப்புக்காக கேட்க மாட்டார்கள் என்றும் தொலைபேசியில் தரும் விளக்கத்தை மட்டும் நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். மேலும் யாரிடமும் கடவுச்சொல் அல்லது வங்கி தகவல்களை பகிரக்கூடாது என்றும் சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை துண்டித்து 117 என்ற அவசர போலீஸ் இலக்கத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடுதலை போராட்டத்தின் மிக பெரும் அரண்களாகவும் ரூபவ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதுகெலும்பாகவும் திகழ்ந்து மாவிலாற்றிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை இடம்பெற்ற நீண்ட பெரும் திருப்பங்கள் நிறைந்த பல சமர்க்களங்களில் வீர காவியம் படைத்து தங்களை விடுதலைக்காக ஆகுதியாக்கிய அனைத்து மாவீரர்களதும் நினைவுகள் சுமந்த வணக்க நிகழ்வானது 16/5/2026 ஞாயிறு ஊரி மாநிலத்தில் உணர்வெழுச்சியோடு நினைவு கூறப்பட்டது. சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த வணக்க நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றலோடு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீரர் பொது குறியீட்டு திருவுருவப்படத்துக்கான ஈகைச்சோடரோடு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பெரும் தளபதிகளுக்கான ஈகைச்சோடர்களை மாவீரர்களின் குடும்ப உறவுகளும் உணர்வாளர்களும் ஏற்றி வைத்தனர். மண்டியிடா மாவீரர்களுக்காக வணக்கத்தோடு சுடர் வணக்கம், மலர் வணக்கம் மக்களால் செலுத்தப்பட்ட வேளையில் இசை கலைஞர்களால் மாவீர வணக்க பாடல்களோடு ரூபவ் எழுச்சி பாடல்களும் இசைக்கப்பட்டன. நடுகள் நாயகர்களாக தங்களை விதையாக்கிய பெருந்தளபதிகளையும் மாவீர போராளிகளையும் நினைவுகூர்வும் இந்த வணக்க நிகழ்வின் எழுச்சி நிகழ்வுகளாக இளையோர்களின் எழுச்சி வணக்க எழுச்சி நடனங்களுடன் சிறப்புரையும் இடம்பெற்றன. நிகழ்வின் இறுதியாக நம்புங்கள் நாளை பிறக்கும் என்ற பாடலை மக்கள் எல்லோரும் இளையோர் சிறுவர்களோடு இணைந்து நம்பிக்கையுடன் பாடினர். தேசிய கொடி கையேற்றலினை தொடர்ந்து தாரக மந்திரத்தோடு உறுதி எடுத்து நிகழ்வுகள் உணர்வெழுச்சியோடு நிறைவு பெற்றன.
ஜப்பானை சேர்ந்த பன்னாட்டு மருந்து நிறுவனமான டக்கீரா பார்மசூட்டிக்கல் கம்பெனி சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் உள்ள ஒஃபிகோன் பகுதியில் அமைந்துள்ள தனது ஐரோப்பிய தலைமையகத்திலிருந்து 280 பணியிடங்களை நீக்க திட்டமிட்டுள்ளது. நிறுவனத்தின் உலகளாவிய செலவு குறைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. டக்கீரா நிறுவனம் உலகளவில் சுமார் 1 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை செலவுகளை குறைப்பதை இலக்காக வைத்து இந்த மறுசீரமைப்பை முன்னெடுக்கிறது. இருந்தாலும் பணி நீக்கங்கள் எந்த தேதியில் ஆரம்பமாகும் என்பது குறித்து நிறுவனம் இதுவரை தெளிவான தகவலை வெளியிடவில்லை. இந்த புதிய அறிவிப்போடு 2026 மற்றும் அதன் பின்னரும் சுவிட்சர்லாந்தில் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக மருந்து, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் பல நிறுவனங்கள் செலவு கட்டுப்பாடு மற்றும் உலகளாவிய சந்தை அழுத்தங்களை காரணமாக காட்டி பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக ஐரோப்பாவின் முக்கிய மருந்து துறை மையங்களில் ஒன்றாக இருந்தாலும் சமீப காலங்களில் உலக பொருளாதார மந்த நிலை, அதிகரித்த உற்பத்தி செலவுகள் மற்றும் சந்தை போட்டி மூலம் பல நிறுவனங்கள் கட்டமைப்பு மாற்றங்களில் ஈடுபடுகின்றன. டக்கீரா நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு குறிப்பாக சூரிச் பிராந்தியத்தில் பணிபுரியும் சர்வதேச ஊழியர்கள் மத்தியில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகைகள் உயர்ந்தவை என்ற பொதுவான கருத்து இருந்தாலும் சம்பளத்தோடு ஒப்பிடும் வேளை சுவிஸ் நகரங்களில் வாழ்வது ஐரோப்பாவின் பல முக்கிய நகரங்களை விட சுலபமாக இருப்பதாக புதிய சர்வதேச ஆய்வு தெரிவிக்கிறது. நிதி செய்தி மற்றும் தரவு பகுப்பாய்வு தளமான ட்ரேடிங் பீடியா உலகம் முழுவதும் உள்ள 127 நகரங்களை ஆய்வு செய்து இந்த அறிக்கையை வெளியிட்டது. அந்த ஆய்வின்படி ஐரோப்பாவின் மிகவும் உயர்ந்த வாடகைகள் காணப்படும் நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் உள்ளூர் மக்களின் சம்பள அளவை கருத்தில் கொண்டால் சுவிஸ் நகரங்கள் வாடகைக்கு ஏற்ற நகரங்களாக திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சூரிச் நகரம் உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்றாக இருந்தாலும் அங்கு மாதாந்திர சராசரி வீட்டு வாடகை 2380 சுவிஸ் பிராங்குகளை தாண்டுகிறது. ஆய்வில் இடம்பெற்ற நகரங்களில் இது மிக உயர்ந்த வாடகை தொகையாகும். ஆனால் அதே நேரத்தில் சூரிச்சில் வாழும் மக்களின் சராசரி மாதாந்திர நிகர சம்பளம் சுமார் 6790 சுவிஸ் பிராங்குகளாக இருப்பதால் வாடகை செலுத்திய பின்னரும் மக்களிடம் அவர்களின் வருமானத்தின் சுமார் 65% மீதம் இருப்பதாக ட்ரேடிங் பீடியா தெரிவித்தது. வாடகை மற்றும் வருமான விகிதத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது பாசல், பெர்ன் மற்றும் லவுசான் நகரங்கள் சூரிச்சை விட மேலும் சமநிலையான மற்றும் வசதியான நகரங்களாக கருதப்படுகின்றன. பல ஐரோப்பிய நகரங்களில் வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை செலவுகள் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சம்பள உயர்வு அதற்கேற்ப இல்லாததால் மக்கள் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். ஆனால் சுவிட்சர்லாந்தில் உயர்ந்த சம்பள நிலை அதிக வாடகை செலவுகளின் தாக்கத்தை ஓரளவு சமநிலைப்படுத்துவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் பற்றாக்குறை, நகர மையங்களில் அதிக தேவை மற்றும் குடியேற்ற மக்கள் அதிகரிப்பு காரணமாக வாடகை சந்தையில் அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கிளாரோஸ் கண்டோனில் ஒரே இரவில் 6 இடங்களில் உடைத்து நுழைந்து திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 18 வயதான இளைஞர்கள் சூரிச் கண்டோனில் வைத்து கைதாகினர். மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முதல் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை வரை ஷுவான்டன், எனண்டா, நஃபல்ஸ் மற்றும் பெல்டன் பகுதிகளில் உள்ள பல வணிக நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கிளாரோஸ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். திருடர்களின் இலக்குகளாக ஒரு மருந்தகம், 3 முடி அலங்கார நிலையங்கள், ஒரு பிசா உணவகம் மற்றும் ஒரு கேஃபே ஆகியவை இருந்துள்ளன. இதற்கிடையில் சனிக்கிழமை அதிகாலை பெல்டன் பகுதியில் இடம்பெற்ற கார் திருட்டு சம்பவம் தொடர்பாகவும் கிளாரோஸ் கண்டோனல் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அந்த திருடப்பட்ட வாகனம் சூரிச் கண்டோனில் உள்ள எம்ப்ராக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கிளாரோஸ் கண்டோனல் போலீசாரும் சூரிச் கண்டோனல் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் 18 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்கள் லிபியா மற்றும் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மேற்கண்ட அனைத்து திருட்டு சம்பவங்களுக்கும் ஒரே குழுவே காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு தற்போது ஆயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளாக மதிப்பிடப்பட்ட நிலையில் சொத்து சேதம் மாத்திரம் 10,000 சுவிஸ் பிராங்குகளை தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை கிளாரோஸ் கண்டோனின் அரசு தரப்பு மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகங்கள் கிளாரோஸ் கண்டோனல் போலீசாரோடு இணைந்து மேற்கொள்கின்றன. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இரவு நேரங்களில் வணிக நிறுவனங்களை குறிவைத்து இடம்பெறும் தொடர் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவது மீண்டும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க.
பிரான்சின் எவியன் நகரில் ஜூன் 15 முதல் 17 வரை இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவா மற்றும் எல்லைப்புற பகுதிகளில் பொது போக்குவரத்து சேவைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக TPG அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டின் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படுவதால் ஜெனீவா நகரின் டிராம் மற்றும் பேருந்து சேவைகள் பெரும்பாலும் விடுமுறை நாள் அட்டவணையின் அடிப்படையில் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. TPG வெளியிட்ட அறிவிப்பின்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து நிலைமைகளின் அடிப்படையில் சேவைகள் மாற்றி அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக எல்லை தாண்டி செல்லும் சில பேருந்து மற்றும் போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்படலாம் அல்லது குறைக்கப்பட சேவைகளோடு இயக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா பிரான்ஸ் எல்லைக்கரையில் அமைந்துள்ள முக்கிய சர்வதேச நகரமாக இருப்பதால் G7 மாநாட்டின் போது பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் தினசரி பயணிகள் பயணத்துக்கு முன் புதுப்பிக்கப்பட்ட நேர அட்டவணைகள் மற்றும் சேவை மாற்றங்களை சரிபார்த்து செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். G7 மாநாட்டில் உலகின் முக்கிய பொருளாதார சக்திகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் ஜெனீவா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தாலியின் வரேசி மாகாணத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியர் ஒருவர் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் இத்தாலியிலும் சுவிட்சர்லாந்திலும் ஒரே நேரத்தில் வேலை செய்ததாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவம் தற்போது இத்தாலியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. விசாரணை தகவல்களின்படி குறித்த ஊழியர் முதலில் இத்தாலியில் உள்ள தனது நகராட்சி அலுவலகத்தில் வருகை பதிவு செய்துள்ளார். அதன் பின் உடனடியாக சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள தனது மற்றொரு பணி இடத்துக்கு சென்றுள்ளார். இந்த மோசடியை சந்தேகித்த இத்தாலிய விசாரணையாளர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்பு பதிவுகளை ஒப்பீடு ஆய்வு செய்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தனர். அதன்படி அந்த ஊழியர் முதலில் நகராட்சி வாகனத்தில் அலுவலகத்துக்கு சென்று தனது வருகையை பதிவு செய்துள்ளார். பின்னர் இந்த வாகனத்தை நகராட்சி கிடங்கில் நிறுத்திவிட்டு தனது சொந்த காரில் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் செய்துள்ளார். அதே நேரத்தில் அவர் இத்தாலியில் அதிகாரப்பூர்வ பணியில் இருப்பதாக பதிவுகள் காட்டுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணைகள் தொடர்கின்றன. இருப்பினும் குறித்த ஊழியருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதிகளில் வாழும் பலர் இரு நாடுகளுக்கு இடையில் தினசரி வேலைக்கென பயணம் செய்து வருகின்றனர். ஆனால் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தை தவறாக பயன்படுத்தி இரட்டை வேலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பது இந்த சம்பவத்தை விசேட கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. லுசர்ன் கண்டோனின் குன்ஸ்வில் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் டிராக்டர் மற்றும் கார் மோதிக்கொண்டதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த விபத்தானது மே 16ஆம் தேதி சனியன்று பிற்பகல் சுமார் 2:30 மணிக்கு முன்பாக சூரிசே ஸ்ட்ராஸ் சாலையில் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆரம்ப தகவல்களின்படி டிராக்டர் ஒன்றும் கார் ஒன்றும் மோதிக்கொண்டதில் இது வாகனங்களும் சேதமடைந்தன. இந்த விபத்தால் ஏற்பட்ட மொத்த சொத்து சேதம் சுமார் 15,000 சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டது. விபத்தின் பின் வாகனங்களை அகற்றும் பணிகளும் சாலையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள சூர்சே ஸ்ட்ராஸ் பகுதியில் தற்காலிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலதிகமாக போலீசார் விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகளாக ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த பெண் ஒருவர் இறுதியில் 80,000 சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமான அபராத கடனில் சிக்கிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. SBB விதித்த அபராதங்களில் இது சாதனை அளவாக இருக்கலாம் என சொன்டாக் சைட்டுங் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. லோரா என்ற புனைப்பெயரில் குறிப்பிடப்பட்ட அந்த பெண் சுமார் 20 வயதில் புதிய வேலை ஒன்றில் சேர்ந்த பின்னரே டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்ய ஆரம்பித்துள்ளார். அவரது வேலை காரணமாக பெர்ன், பாசல் மற்றும் சூரிச் நகரங்களுக்கு இடையே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அவருக்கு பொது போக்குவரத்துக்கான ஜெனரல் அபாயின்ட்மெண்ட் தேவையாக இருந்தாலும் அவர் பணியாற்றிய நிறுவனம் அதன் செலவை ஏற்க மறுத்ததோடு பயண செலவுகளையும் சரியாக திருப்பிச் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே குடும்பத்தின் கடன் சுமையால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து அவர் பயணச்சீட்டு வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். இதனால் அவர் டிக்கெட் வாங்காமல் ரயிலில் பயணம் செய்ய தொடங்கினார். பின்னர் அபராதங்கள் தொடர்ந்து சேர்ந்து அவை கடன் வசூல் நடவடிக்கைகளாக மாறின. ஒரு கட்டத்தில் தன்னை போல தோற்றமுள்ள மற்றொரு பெண்ணின் ஜெனரல் அபாயின்ட்மெண்ட் அட்டையை கண்டுபிடித்ததாகவும் அதுதான் எனக்கு மீட்பு என்று நினைத்தேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த அட்டை திருடப்பட்டது என்பது பிறகு தெரிய வந்ததால் மேலும் 2,800 பிராங்குகள் அபராதம் விதியானது. காலப்போக்கில் அவர் முழுமையாக கடன் சூழலில் சிக்கிக் கொண்டார். நான் முட்டாள்தனமாக நடந்து கொண்டேன், பின்னர் எதுவும் மாற்றவில்லை என்று நினைத்துவிட்டேன் என அவர் தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் SBBயில் இருந்து வந்த கடிதங்களையே திறந்து பார்க்காமல் இருந்துள்ளார். பணம் செலுத்த முடியாததால் அபராத கடனுக்கு பதிலாக சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடந்த ஆண்டுகளில் மொத்தமாக சுமார் 70 நாட்கள் வரை அவர் சிறையில் இருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இறுதியில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து கிடைத்த 1,00,000 பிராங்குகள் பரம்பரை சொத்துதான் அவரை இந்த கடன் சுமையிலிருந்து விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த முழு பணமும் கடன்களை அடைக்கவே போய்விட்டதாக கூறினார். இப்போது அந்த பெண் தனது சொந்த நிறுவனத்தை நடத்தும் வெற்றிகரமான தொழில் முனைவோராக உள்ளார். இன்னும் ரயிலில் பயணம் செய்கிறேன், ஆனால் தற்போது ஒவ்வொரு முறையும் டிக்கெட் வாங்குகிறேன் என்றும் கடந்த 5 ஆண்டுகளாக SBBயில் இருந்து எந்த அபராதமும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamiழ்24.com அணுகுங்கள். வணக்கம்.